ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹெச்வி ட்ராமா. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வென் ஐ ஃப்ளை டுவர்ட்ஸ் யூ சீசன் 1 எபிசோட் 16. எபிசோடோட ஸ்டார்டிங்ல லூராங்கோட ட்ரான்ஸ்ஃபர் பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஜங்ஜி கேக்குறாங்க, என்ன ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போறானா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். நம்ம கூரன் சொல்றான், ஆமா அவங்க அம்மா பேசிட்டு இருந்தாங்க, என்ரோல்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்னால கூட இருக்கலாம், ஆனா அவனுக்கு போக சுத்தமா விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றான். இந்த ஜைக்கு தெரியுமான்னு கேக்குறப்ப, ஆமா அதான் அவ்வளவு சோகமா இருக்கா, நான் என்னென்ன அவளை கேட்கறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜாங்ஜியை கிளம்புறா. நம்ம ஜாங்ஜியை கேட்டுட்டு வரா, நீ லூராங்னால ஏதாவது அப்செட்டாக இருக்கியா அப்படின்ற மாதிரி. உனக்கும் அது தெரியாதா அப்படின்னு நம்ம ஜை கேட்க, ஆமாம் எங்களுக்கும் தான் கஷ்டமாக இருக்குது அவன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறதுன்னு சொல்கிறா. இப்போ நம்ம ஜை கேட்குறா, என்னது லூராங் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறானா அப்படின்ற மாதிரி கேட்குறா. அப்போ உனக்கு இந்த விஷயமே தெரியாதா அப்படின்ற மாதிரி நம்ம ஜாங்ஜியை ஷாக் ஆகுறா. உடனே நம்ம ஜெய் அவன் எப்போ போகிறான் அப்படின்ற மாதிரி கேட்குறா. எனக்கு தெரியல, நான் வேணா குரன் கிட்ட கேட்டு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அப்போ என்னை தவிர எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஜெயும் சரி நீ கிளம்பு, நான் போய் அவன்கிட்ட கேட்க போகிறேன் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு கிளம்பிடுறா. அப்போ நம்ம ஜெய் லூராங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. லூராங் வந்ததும் உனக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீ ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போறியா அப்படின்ற மாதிரி ஜெய் கேட்டுட்டு இருக்கா. அப்போ நம்ம லூராங்கும் ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவள் சொல்கிற, ஆக்சுவலாக எனக்கு வீட்டுக்கு திரும்பி இப்படியே ஓடணும் போல் தோணுது அப்படின்ற மாதிரி சொல்கிறா. சொல்ல போகிற பதிலை நினச்சா எனக்கு பயமாக இருக்குது, ஆனால் இப்போ நான் கேட்காம விட்டுட்டேன்னா நாளைக்கு திருப்பி என்னால் கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறா. நான் உன்னை தொல்லை பண்ணுறவளா தான் நீ நினச்சிருப்ப, அதை கூட நான் மறந்துடுவேன். அட்லீஸ்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆனாச்சும் இருந்திருப்போம், ஆனால் நீ என்னை தவிர எல்லாத்துக்கிட்டையும் ட்ரான்ஸ்ஃபர் பற்றி சொல்லியிருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. லூராங்கோ ஐம் சாரின்னு சொல்கிறான். அவன் எனக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி கிளம்பிடுறா. வீட்டுக்கு போனதும் நம்ம ஜை அந்த டால்ஃபினை எடுத்து வச்சு பார்த்துட்ருக்கா. ஆக்சுவலாக ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. நெக்ஸ்ட் டே எல்லாம் கிளாஸ்க்கு வந்ததும் நம்ம ஜாங்ஸியா நீ இந்த பக்கம் உட்காரலையா அப்படின்ற மாதிரி கேட்குறா. நம்ம ஜையும் நான்லாம் அந்த பக்கம் உட்காரல, எனக்கு இந்த இடமே போதும் அப்படின்ற மாதிரி உட்காந்துக்கிறா. நம்ம லூராங்க அங்கே உட்காந்துருக்கிறதுனால இங்கே கிளாஸ் முடிஞ்சதும் நம்ம ஜை அவ பாட்டுக்கு எந்திரிச்சு போறா. கூரான் அதை பார்த்துட்டு ஏன் அவள் போறா அப்படின்ற மாதிரி கேட்குறா. இன்னைக்கு அவளோட டியூட்டி தான் வாட்டர் எடுத்துட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே ஹெல்ப்காக நம்ம லூராங்க கூப்பிடுறாங்க. அவனும் போறான். ஆக்சுவலாக வாங்ஃபாங்க்கும் தான் அந்த வேலை இருக்கும், அவன் தான் லூராங்கியே கூப்பிடுவான். சரின்ட்டு அவனும் போகிறான். அங்கே போய் அவள் தூக்க முடியாமல் தூக்கிட்டு வந்து அந்த பக்கெட்டை வச்சிருப்பா. உடனே நம்ம லூராங்கும் கூட நான் தூக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வருவான். ஆனால் அவன் வந்துட்டு என்னோட வேலையை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி போய் அந்த பக்கெட்டை பிடுங்கிக்குவா. எல்லாரும் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம வாங்ஃபாங் பேசிகிட்டு இருக்கான். நம்ம சைஸே ஒரு மாதிரியே நடந்துக்கிறாள். கிளம்புறப்ப எல்லாத்துட்டையும் சொன்னா, நான் நம்ம லூராங்கிட்ட மட்டும் சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பஸ் ஐசே அவங்களுக்கு முன்னாடி போகிறாங்க. போய் ஒரு பையன்கிட்ட பேக்கை கொடுத்துட்டு அவள் பாட்டுக்கு போகிறா. யார் அந்த பையன் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஜாங்ஜியா சொல்லிட்டு இருக்கா, சில கேர்ள்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டாங்க, பக்கத்து ஸ்கூல் பசங்க ஈவினிங் ஆனால் இங்கே வந்து நிற்கிறாங்களாம்மா நம்ம பொண்ணுங்களை பார்க்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உடனே எல்லாரும் பார்க்குறாங்க, ஒருவேளை நம்ம ஜைஸையும் அந்த பையனை தான் ஏதோ பார்க்குறாளோ அப்படின்ற மாதிரி. நம்ம லூராங் வீட்டுக்கு போனதும் தண்ணி எல்லாம் கீழே ஊற்றிடுறான். சாரி மாமா நான் தொடச்சிட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் மாட்டு வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி கிளம்பிடுறான். இங்கே வந்து பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜை கேட்குறா, நீ ஸ்கூல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறத உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறா. அவனும் எல்லாத்திட்டையும் சொல்லிட்டேன், ஆனால் ஒரு பொண்ணுக்கிட்ட மட்டும் சொல்லலை அப்படின்னு சொல்கிறான். ஏன்னு கேட்டப்பா அவனை ரொம்ப தொல்லை பண்ணிகிட்டே இருப்பா, அவகிட்ட சொன்னால் ரொம்ப டார்ச்சராக இருக்கும், அதனால தான் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஜை நினச்சிப்பா லூராங்க அதனால தான் நம்ம கிட்ட சொல்லலையாட்டிருக்கு அப்படின்ற மாதிரி உடனே அவங்ககிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கான். ஆக்சுவலாக அது அவளோட கசின் தான். அப்போன்னு பார்த்து நம்ம லூராங்க அந்த வழியாக வராங்க. அங்கே வந்து பார்த்துறான் இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு சண்டை போட்டுட்டு இருக்கிறத. உடனே நம்ம லூராங்க ஏதோ பிரச்சனையாட்டிருக்கு அப்படின்ற மாதிரி போய் தடுத்து நிறுத்தி கேட்குறான். எதுக்கு அவகிட்ட பிரச்சனை பண்ணுற அப்படின்னு கேட்குறப்ப, நான் பிரச்சனை பண்ணுறேன், அவள் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி அவன் கசினும் சொல்கிறான். உடனே நம்ம ஜையும் கோவமா நீ வாடா போகலாம் அப்படின்ற மாதிரி அவன் கசின் கையை பிடிச்சிட்டு நம்ம லூராங் மேலேயே இடிச்சிட்டு போறா. லூராங் யோசிச்சுட்டு இருக்கான், ஏன் அவள் இப்படி பண்ணுறா, நம்ம தான் தேவையில்லாமல் அவளுக்காக எல்லாம் எஃபர்ட்ஸ் எடுக்கிறோமோ அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கா. இங்கே இவங்க ரெண்டு பேரும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த பையன் கேட்குறான் யாருன்னு. உடனே அவளும் சொல்கிறான் என்னோட கிளாஸ்மேட் தான். ஓ வெறும் கிளாஸ்மேட் தானா அப்படின்ற மாதிரி அவனும் ஒரு மாதிரி நக்கலாக கேட்குறான். நீ அதை கவனிச்சியா இல்லையா, நான் உன்னை அடிக்கிறதா அவன் நினச்சி வந்து உன்னை காப்பாற்ற வந்தான், ஆனால் நீயே எப்படி சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறான். நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. வீட்டுக்கு போய் நம்ம லூராங்க அவளோட டெக்ஸியை பார்த்துட்டு இருக்கான் பாவம். இங்கே எல்லாரும் மாட்டுக்கு வந்திருக்காங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட. அப்போ நம்ம வாங்ஃபாங் கேட்குறான் ஜை எங்கன்னு கேட்குறப்போ அவனோட கசின் வந்திருக்கான், அதனால அவங்க இருக்கான், அவளுக்கும் சேர்த்து மில்க் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. நம்ம லூராங்கும் சிரிக்கிறான். நம்ம குரான் கேட்குறான், நீ ஏன்டா சிரிக்கிற அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு அவனும் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறான். சரி வீட்டுக்கு போகிறப்ப பஸ்ஸில் போகலான்னு பஸ்ஸில் ஏறுறான். அங்கே நம்ம ஜை இருக்கா.
தயங்கி தயங்கி போய் நம்ம சைசை பக்கத்துலயே உட்காந்துக்கிறா. பஸ் ஸ்டாப் விட்டு இறங்குனதும் நம்ம சைசை அவ பாட்டுக்கு போறா. நம்ம லூராங் சைசை ஒரு நிமிஷம் அப்படின்ற மாதிரி சொன்னதும் கிட்டத்தால வரான். ஐம் சாரி அப்படின்னு சொல்றான். எதுக்கு சாரி அப்படின்னு அவ கேக்குறா. உன்னை கோவப்படுத்தினதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே சைசையும் நான் ஏதாவது ஒரு விதத்தில் உன்னை தொல்லை பண்ற மாதிரி நினைச்சிருந்தா அப்படின்ற மாதிரி சொல்றதுக்குள்ளேயே நீ என்னை தொல்லை பண்ணதே இல்லை, நான் அப்படி நினைச்சதே இல்லை அப்படின்னு சொல்றான். அப்போ நம்ம சைசை கேட்குறா, நீ டிரான்ஸ்ஃபர் ஆகி போகிறத பற்றி நீ ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை, என்னை தவிர எல்லாத்துக்கிட்டேயும் சொல்லியிருக்கே அப்படின்னு சொல்கிறா. உடனே அவனும் சொல்கிறான், நான் யார்கிட்டேயும் சொல்லலை, நான் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட தான் சொல்லணும்னு நினச்சேன். நான் ரொம்ப நேரம் யோசிச்சு பார்த்தேன், ஆனால் அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நம்ம சைசையும் நீ ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்குறப்ப அவனும் சொல்கிறான், ஏன்னா நீ எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஃப்ரெண்டாக இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம சைசை கேட்டுட்டு வரா, நீ எப்போ சூயாங்க்கு போகிற அப்படின்னு கேட்டுட்டு இருக்கப்ப அவன் சொல்கிறான், அடுத்த செமஸ்டருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப அதுக்கு இன்னும் 2 months தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வரா. இப்போ நம்ம லூராங் கேட்குறான், நீ இன்னும் கோவமாக தான் இருக்கேன் அப்படின்னு கேட்குறப்ப நம்ம சைசை அப்படியே வேணும்னே போய் சொல்லிட்டு இருக்கான். ஆமாம் நான் இன்னும் கோவமாக தான் இருக்கேன், கொஞ்ச நாளாக லஞ்ச் சாப்பிட முடியல, அதனால இன்னும் கோவமாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ சொல்கிறா, உன்னை என்ன சமாதானப்படுத்த இல்லைன்னா என்னை விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இப்போ மட்டும் நீ இதுக்கு பதில் சொல்லினா எனக்கு இன்னும் கோவம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உடனே நம்ம லூராங்க என்ன பண்ணுன்னு கேட்குறான். நம்ம சைஸு ஏதாவது க்யூட்டாக பண்ண அது ஈஸி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உடனே அவனும் ஏதோ ஒன்று பண்ணி சிரிக்க வச்சிட்றான். அவங்க 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்காங்க. ராங் நீ சிரிச்சதானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே போயிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே மிஸ் தான் கிளாஸில் சொல்லிட்டு இருக்காங்க, அடுத்த டியூஸ்டே ப்ரொஃபஷனல் காம்படிஷன் டியூஷனில் நடக்குது, அதுவும் இந்த ஃப்ளோரில் தான் நடக்குது. எல்லாரும் யாரோட திங்ஸும் இங்கே இருந்தால் எல்லாம் எடுத்துகிட்டு போயிருங்க, இந்த ஃப்ளோரே க்ளீனாக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம கூரான்னு சொல்லிட்டு இருக்கான், நீயும் போயிட்டேன்னா நான் மட்டும்தான் தனியாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம லூராங்கோட ஃபேமிலி எல்லாம் வந்திருக்கு, அதாவது அவங்க அப்பா அம்மா தம்பி எல்லாருமே வந்திருக்காங்க. அப்போ மிஸ்டர்லின்னு சொல்லிட்டு இருக்காரு, உன் தம்பி இங்கே தான் எக்ஸாம்காக இருக்க போகிறான், நீ அவன் கூட ரூம் ஷேர் பண்ணிக்கிறதுல உனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அவங்க அம்மா, அவனுக்கு என்ன ப்ராப்ளம், சின்ன வயசுலலாம் ஒன்றா தானே இருப்பாங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இருக்காது, நீ எதுவும் கேட்காத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க மாமாவும் உங்களுக்கு ஒரு பிளாங்கெட் பெருசாக எடுத்து தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாரும் ரூமுக்கு வந்துடுறாங்க. ரூமுக்கு வந்ததும் அவன் தம்பி அவங்க அண்ணனையே பார்த்துட்டு இருக்கான். இங்கே கிளாஸில் எல்லாரும் எங்கேயோ கிளம்புறாங்க. ஜாங்ஜியா நீ வரலையா நான் ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறப்போ, இல்லை போன டைமே போய் நான் ஏமாந்துட்டேன், நான் இங்கேயே ஒரு குட்டி தூக்கம் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே இருக்கா. நம்ம சைஸை நீ ஏன் அப்படி சொன்ன, நீ யாரை பார்க்க போற அப்படின்ற மாதிரி கேட்குறா. உடனே நம்ம ஜாங்ஜியாவும் பக்கத்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்களா, அதில் ஒரு ஜீனியஸ் இருக்கானாமா, நான் அவனை போய் பார்க்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. உடனே நம்ம வாங்குவாங்கும், ஆமா அவன் ஜீனியஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். பாருங்க இன்டர்நெட்லேயே வந்துட்டான் அப்படின்ற மாதிரி எல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. இங்கே எல்லாரும் பிரேக் டைம்ல எல்லாம் கீழே நம்ம 2 பசங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னுமா வராங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கப்ப அந்த ஜீனியஸ் யாருன்னா நம்ம லூலி தான். இப்போ நம்ம ஜாங்லூராங்க வரதை பார்த்து, அண்ணா அம்மா வெயிட் பண்ணுறாங்க வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். உடனே நம்ம ஜாங்லூராங்க, அவங்க எனக்காக வரல உனக்காக தான் வந்திருக்காங்க, நீ கிளம்பு நான் வரல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். நம்ம கூரானும் எப்படா வந்த, பார்க்கவே முடியல, சரி ஃப்ரீயாக இருக்க டைமில் நான் கூப்பிட்றேன் வா பேஸ்கெட் பால் விளையாடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. நம்ம லூராங்கும் சைசையும் பஸ்ல போயிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம சைசை லூராங்க பாக்குறான். அவன் யோசிச்சு பாக்குறா, அவன் ஆல்ரெடி கேட்டிருக்கால நீ ஒரே பையனா இல்ல உன் தம்பிக்கு இது இருக்கானா அப்படின்னு கேக்குறப்ப அவன் தம்பி இருக்கான்னு சொல்லியிருக்கான்ல, அது பேசுனது எல்லாமே நினைச்சிட்டு வரான். ஆக்சுவலா நீ தான் ஹேண்ட்ஸம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பா, அதை பத்தி அவன் பெருமைப்பட்டுட்டு தான் வந்துட்டு இருப்பான். நம்ம சைஸையும் அந்த ஹெட்ஃபோன்ஸை கொடுக்குறா. இந்தா நீ மூட் அப்செட்டில் இருக்கேன்னு நினைக்கிறேன், இதை கேளு அப்படின்ற மாதிரி ஹெட்செட்டை கொடுக்குறா. நம்ம லூராங்க வாங்கிக்கிறான். நமக்கு இவளாத ஆறுதலாக இருக்காளே அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு வந்துட்டு இருக்கான். இப்போ பசங்க வராங்க. ஜாங்லூராங் கிரேட் 12 இருக்க ஜீனியஸ் உன்னோட தம்பின்னு கேள்விப்பட்டேன் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம குரானும் இந்த ஆர்வத்தை படிப்பில் காட்டியிருந்தா நீ எப்போ முன்னேறி இருப்படா அப்படின்ற மாதிரி கலாய்ச்சிட்டு இருக்கான். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஏதாவது டவுட்டுன்னா அவன் தம்பிக்கிட்டே கேட்டுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி கலாய்ச்சிட்டு போகிறாங்க. அவனும் ஒரு மாதிரியாக ஆயிடுறான். இங்கே நம்ம சைசை கிளாஸில் கூட ஒருத்தன் பேசிகிட்டு இருக்கான். வேலை அவங்க 2 பேரும் அண்ணன் தம்பியாக இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி, உனக்கு மட்டும் இப்படி நியூஸ் எல்லாம் தெரியுதா, அதான் ஃபோரம்லேயே எல்லாம் வந்துடுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாம் சாப்பிட வந்துட்டு இருக்காங்க. ஏன் எல்லாம் சாப்பிட கேன்டீன் போலையான்னு கேட்குறப்ப நம்ம கூரான்னு சொல்கிறான், அங்கெல்லாம் காது சத்தம் கிளியுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் இங்கே பார்த்தா ரிசல்ட் வந்திருக்கு. போய் பார்த்தா நம்ம லூராங் 10 மார்க் இங்கிலீஷில் எடுத்திருக்கா. எந்த டீச்சர் டீச் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி அவளே சொல்லிட்டு இருக்கா. உன்னை நீயே பெருமைப்படுத்திக்கிறே, கேவலமா இல்லை அப்படின்னு நம்ம வாங்குவாங்க கேட்குறப்ப கேவலமா அப்படின்னு திரும்பி பார்க்குறப்ப தான் தெரியுது லிப்ஸ்டிக் போட்டிருக்கா. நம்ம ஜாங்ஜியா லிப் பாமுக்கு பதிலாக லிப்ஸ்டிக்கை கொடுத்துருப்பா. எல்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்க.
அவன் தம்பி நின்று எல்லாம் பாவமா பார்த்துட்டு இருக்கான். நம்மளையும் நம்ம அண்ணா சேர்த்திப்பானா அப்படின்ற மாதிரி இங்க வீட்டுக்கு வந்ததும் நம்ம லூராங் கிட்ட நம்ம லூலி கேட்டுட்டு இருக்கான். அண்ணா நான் இந்த கேமிங் புதுசா வாங்கினேன், என் கூட கொஞ்ச நேரம் விளையாடுறியா அப்படின்ற மாதிரி கேட்பான். நம்ம லூராங்கும் இல்லை எனக்கு ஹோம்ஒர்க் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். இவனும் சரின்னு கீழே குமிஞ்சு ஒரு மாதிரி சோகமாயிருவான். நான் ஸ்கூலில் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட மட்டும்தான் விளையாடுறான், நான் கூப்பிட்டா எதுக்குமே வரமாட்டான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ நம்ம லூராங்கும் சரி ஓகே நான் வரேன் 30 மினிட்ஸ் தான், ஆனால் எனக்கு ஹோம்ஒர்க் இருக்குது கொஞ்ச நேரம் தான் விளையாடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரி நான் ஓகே அப்படின்ற மாதிரி அவனும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். 2 பேரும் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஆனால் நீ சீட் பண்ணுற அப்படின்னு சொல்கிறப்ப அப்போ தான் உனக்கு நெக்ஸ்ட் லெவல் ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். 2 பேரும் ஜாலியாக இருக்காங்க. அப்போன்னு பார்த்தா உங்கள் அம்மாவும் அப்பாவும் உள்ளே வராங்க. இவங்க 2 பேரும் படிச்சுட்டு இருப்பாங்க. நீ சத்தம் போடாம உள்ளவா அப்படின்ற மாதிரி பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. உள்ள வந்ததும் உங்க அம்மா காத்து மூச்சுன்னு கத்துறாங்க. என்ன நீ பண்ணிட்டு இருக்க, படிக்கிற பையனையும் சேர்த்து கேம் விளையாடி கெடுத்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நம்ம லூராங்க திட்டுறாங்க. லூலியும்மா நான் சொல்றத ஃபர்ஸ்ட் கேளுங்க அப்படின்ற மாதிரி நீ ஒன்றும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப அவன் கத்திட்டு போயிடுறான். அதனால ஒன்றும் சொல்லலை, நான் தான் அவங்கள விளையாட கூப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரூமுக்கு போய் படுத்து தூங்கிடுறான். நம்ம லூராங்க நமக்கு இது எப்பவுமே நடக்கிறது தானே அப்படின்ற மாதிரி அவன் ஈஸியாக எடுத்துட்டு உள்ளே வந்து ஹெட்ஃபோன் போட்டு பாட்டு கேட்டுட்டு இருக்கான். ஆக்சுவலாக அவன் பாட்டிலேயே ரொம்ப நல்லா மூழ்கி இருப்பான். சரி போதும் தூங்கலாம் அப்படின்னு போய் ஹெட்செட்லாம் கழட்டி வச்சுட்டு போய் படுக்கிறப்ப பார்த்தா நம்ம லூலி அங்கே இருக்க மாட்டான். எங்கே போயிருப்பான் அப்படின்ற மாதிரி அவன் ரூம் ஃபுல்லாக கூப்பிட்டு பார்த்துட்டு கால் பண்ணி பார்க்குறான். ஆனால் அவனுக்கு கால் ரீச் ஆக மாட்டேங்குது. எங்கே போயிருப்பான்னு வேற தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே கூப்பிட்டு பார்த்துட்டு இருக்கான். சரி நம்ம போய் வெளியில் அம்மாட்ட கேட்கலாம் அப்படின்ற மாதிரி போய் அவங்க அம்மா கதவு தட்டுறான். அம்மா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்ததும் இவன் சொல்லுவான், லூலி இங்கே கீது வந்தானா அப்படி. அவன் ஒரு ரூமில் தானே இருந்தான், அவனை கூட பார்த்துக்காம நீ என்ன லூராங்க வேலை பண்ணுற அப்படின்ற மாதிரி நம்ம லூராங்க பிடிச்சி கத்திட்டு இருக்காங்க. லின் சொல்கிறாரு, இருக்கா இவனை ஏன் கத்துற, அவனுக்கு ஜியாங்கி பற்றி ஒன்றும் தெரியாது, அவன் ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது, நம்ம எல்லாருமே போய் தேடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஒவ்வொரு பக்கமாக போய் தேடுறாங்க. நம்ம லூராங்கு மாட்டில் போய் கேட்குறான், ஒரு 16 வயசு பையங்க வந்தானா அப்படின்ற மாதிரி. உடனே நம்ம ஜை பார்க்குறாங்க. லூராங் நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்டதும் என் தம்பியை காணோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி உனக்கும் இந்த ஜாங்கியில் பாதி இடம் தெரியாதுல்ல, வா 2 பேருமே போய் தேடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஜையும் போகிறாங்க. அந்த பக்கம் அவங்க அப்பாவும் அம்மாவும் லூலின்னு கத்திட்டு தேடிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இவங்க 2 பேரும் தேடுறாங்க. நம்ம ஜையும் தேடிட்டு தான் இருப்பா. அங்கே நம்ம லின் வந்து சொல்கிறாரு, எங்கேயாவது கிடைச்சானா அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேர்த்திட்டே கேட்குறாங்க. இன்னும் கிடைக்கல அப்படின்னு சொன்னதும் சரி நம்ம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது தான் நல்லது அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிக்கிறாங்க. லின் சொல்கிறாரு, நீ இங்கிருந்து ஏன் இருக்கிற, நீ போய் தூங்க அப்படின்ற மாதிரி நம்ம லூராங்க சொன்னதும் அவங்க அம்மா இவனால தானே தொலைஞ்சாங்க, இவனை போய் தூங்க சொல்கிற அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஜை தேடிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா நம்ம லூலி அங்கே உட்காந்துருக்கான் ஒரு இடத்துல. லூராங்கும் நான் போகல, நான் போய் தேடுறேன் அப்படின்ற மாதிரி அவனும் ஓடி வந்து தேடிட்டு இருக்கான். இங்கே வந்து நம்ம ஜை பேசிகிட்டு இருக்காங்க லூலி கிட்ட. எனக்கு ஒன்று தெரியும் உனக்கு என்ன தெரியாது அப்படின்ற மாதிரி. எப்படி தெரியும்னு கேட்குறப்ப நான் உன் அண்ணனோட ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அப்போ நீங்கள் தான் அவனுக்கு டாக்கிங் டால் கொடுத்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கான். ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. எனக்கு எங்கள் அண்ணனை ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்தே. எனக்கு அப்போல்லாம் ஷூலேஸ் கூட அவன் தான் கட்டி விடுவான். ஸ்கூல் முடிஞ்சதே எனக்கு வீட்டுக்கு போகிறக்கு வழி கூட தெரியாது, அண்ணாவை தான் சுற்றி வந்துட்டுருப்பேன். அவன் தான் என்னை அப்பா மாதிரி பார்த்துக்கிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்னை விட ரொம்ப திறமைசாலி. ஒரு விஷயம் அவன் கேட்டு நான் வந்து அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னதுனால தான் என்னை எல்லாருமே பிரித்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு எங்கள் அண்ணனை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். கொஞ்ச நாள் எல்லாருமே சொல்லி காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆறாங்க நீ படிக்கிறியா இல்லையா, உன் தம்பி எவ்வளோ நல்லா படிக்கிறான் பாரு அப்படின்ற மாதிரி அவரு கீழேயும் என்னை மேலேயும் தூக்கி வச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலேயே எங்கள் அண்ணன் என் கூட பேசுறதை நிறுத்திட்டான். அண்ணன் யார்கிட்டயும் பேசி சிரிக்கவே மாட்டான். ஒருவேளை அதுதான் அவனோட பர்சனாலிட்டியும் நான் நினச்சிட்டேன். உங்கள் எல்லாரையும் பார்க்குற வரைக்கும் உங்கள் கூட அவ்வளோ சிரித்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்கான். நான்லாம் அவனை அப்படி பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அவனுக்கு சிரிக்க பிடிக்காதுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் அதுக்கான சந்தர்ப்பம் எதுவுமே அவனுக்கு ஏற்படலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். எல்லாருமே என்னை புகழ்ந்து தான் பேசிகிட்டு இருப்பாங்க, ஆனால் எனக்கு தேவையானது என்னென்னா எப்பவுமே எங்கள் அண்ணன் தான் எனக்கு மேலே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இங்கே நம்ம லூராங் தேடி கலைச்சிட்றான். எங்கேயுமே காணுன்னு ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கான். அப்போ நம்ம ஜை ராங்குறாங்க அப்படின்ற மாதிரி அவனை கூட்டிகிட்டு வந்து காட்டுறா. அவனை பார்த்ததுமே நம்ம லூராங் உண்மையிலேயே அழுதுறான். நம்ம லூலியும் லூராங்கும் ஒருத்தருக்கு பார்த்துக்கிறாங்க. லூலி அண்ணா சாரி அண்ணா அப்படின்னு சொல்கிறான். உடனே நம்ம லூராங்கும் சரி வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே கூப்பிட்றான். வீட்டுக்கு போனது நம்ம லூலி தூங்கிடுறான். நம்ம லூராங்கும் வந்து உட்காந்துட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு மெசேஜ் வருது நம்ம ஜை கிட்ட இருந்து.
ராங் ராங் உன் பிரதர் கிட்ட பழகுறது ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. எப்படி சொல்ற அப்படின்னு கேக்குறப்போ, நான் எங்க 2 பேத்துக்கும் பொதுவா ஒருத்தர் கூட பழக பிடிச்சிருக்கு. நான் அவன் கூட ஸ்கூலுக்கு போறது அவன் ரொம்பவே பொசசிவ் ஆகுறான் உன் மேல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. மாதிரி ஒரு அண்ணன் இருக்க பார்க்கவே ரொம்ப பொறாமையா இருக்கு. ஸ்கூல் என்ட்ரன்ஸ்ல நின்று அவனுக்கு ஷூலேஸ் எல்லாம் கட்டி விட்டுருக்கீல அப்படின்னு சொன்னதும் நம்ம லூராங் எல்லாமே சொன்னானா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆமா அப்படின்ற மாதிரி அவளும் சொல்றா. நம்ம லூராங்க அப்படியே லைட்டா சிரிச்சுக்கிட்டு நம்ம லூலிக்கு பிளாங்கெட் இழுத்து போட்டு விடுறான். இங்கே நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம லூராங் தூங்கி எந்திரிச்சு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு இருக்கான். பிளாங்கெட் எல்லாம் எடுத்து மடித்து வச்சுட்டு நோட்டெல்லாம் எடுத்து கீழே வைக்கிறப்ப பார்த்தா தெரியுது நம்ம லூலி ஹால் டிக்கெட்டை மறந்து வச்சுட்டு எக்ஸாமுக்கு போயிட்டான். அங்கே போனால் வாட்ச்மேன் உள்ள விட மாட்டேன்றாங்க. தேடி பாருப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் சார் நான் இங்கே வந்துட்டு தானே போயிட்டுருக்கேன், என்னை எக்ஸாம் எழுத விடுங்களேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஹால் டிக்கெட் இல்லாமல் விட முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்த்தா நம்ம லூராங்க எடுத்துகிட்டு வராங்க. அந்த கால் டாக்ஸி கூட டிராஃபிக்கில் மாட்டிடுச்சு. இந்த டிப்ஸை நீங்களே வச்சுக்கோங்க நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி ஓடியே வரான். வந்ததும் இந்த ஒலியனோட ஹால் டிக்கெட்டை நீ போய் எக்ஸாம் எழுது டைம் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே ஒரு லாலிபப்பு கொடுத்துட்டு ஆல் த பெஸ்ட் நல்லா எழுது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். 2 பேத்துக்குமே சந்தோஷமாக இருக்குது. அவனும் உள்ளே போயிடுறான் எக்ஸாம் எழுத. இங்கே நம்ம சைசை லூராங்கையும் சூசுவையும் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. 2 பேரும் ஹாப்பியாக இருக்காங்க.